அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண கமிட்டி அமைக்கப்படும் என தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இதை தெரிவித்ததாக சிஐடியு பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதையடுத்து 11 தொழிற்சங்கங்கள் சார்பில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இன்று அமைச்சர் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அடுத்த 1-2 நாட்களுக்குள்ளாக பேச்சுவார்த்தை கமிட்டியை நாங்கள் அமைத்து விடுகிறோம், பேச்சுவார்த்தை கமிட்டியோடு நீங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்று அறிவித்திருக்கிறார். இந்த வேலைநிறுத்தத்தை ஒட்டி கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள். விடுதலை செய்யப்படுவது என்று வருகிற போது யார் மீதாவது கிரிமினல் வழக்குகள் இருக்குமானால் அந்த வழக்கில் இருப்பவர்களும் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு ஆவண செய்யப்படும். வழக்குகளை திரும்ப பெறுவது குறித்து முதல்வரோடு பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். தொழிலாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்காது, சகஜ நிலைமைக்கு திரும்புவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கடந்த 26, 27 தேதிகளிலே நடந்த பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் எழுப்பிய சில கோரிக்கைகளையும் ஏற்பதாக நிர்வாகம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அவை குறித்தும் நாங்கள் உரிய நடவடிக்கையை முறைப்படி எடுப்போம் என்று இன்றைக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு அரசாங்கம் இணங்கி வந்திருக்கிற சூழ்நிலைமையில் இந்த வேலைநிறுத்தத்தை விலக்கிக் கொள்வது என்று எல்பிஎஃப், சிஐடியு, ஏஐடியூசி, ஐஎன்டியூசி, ஹெச்எம்எஸ், டிடிஎஸ்எஃப், டிஎம்டிஎஸ்பி, எம்எல்எஃப், பிடிஎஸ், பிஎம்எஸ், ஏஏஎல்எல்எஃப் ஆகிய 11 சங்கங்கள் முடிவு செய்திருக்கின்றன. வேலைநிறுத்தத்தை திரும்ப பெறுவது என்ற இந்த முடிவு தொழிலாளிகளுடைய மகத்தான ஒற்றுமைக்கு கிடைத்திருக்கிற வெற்றியின் பின்னணியில் இந்த வேலைநிறுத்த முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம்.